சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரலை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, முழு விவரங்களை வழங்கலாம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேர்காணலை நடத்தி வருகிறார். இதற்கு முன்னதாக ஜனவரி 9ஆம் தேதி நேர்காணல் தொடங்கப்பட்டது. குறிப்பாக கோவை, நீலகிரி, திருப்பூர், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்களிடமும் ஜனவரி 10ஆம் தேதி கன்னியாகுமரி, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அந்த நேர்காணல் நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் ஜனவரி 11ஆம் தேதி விருதுநகர், கடலூர், நாமக்கல், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மாவட்டங்களுக்கான அந்த பகுதிகளில் போட்டியிடக்கூடிய நபர்கள் விருப்பமனு அளித்திருந்தார்கள். அவர்களிடம் நேர்காணல் நடத்தப்படும் என்று நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி வடக்கு, தூத்துக்குடி தெற்கு, தென்காசி, திருவண்ணாமலை உள்ளிட்ட இந்த பகுதிகளுக்கு இன்று காலை விருப்பமனு அளித்திருக்கிறதோட நேர்காணல் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி நேரடியாக விருப்பமனு அளித்த வேட்பாளர் அந்த நபர்களிடம் தொகுதியின் நிலவரம், அந்த தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு எந்த மாதிரி இருக்கிறது, வேட்பாளர்கள் விருப்பமனு அளித்தவருடைய தகுதி எந்த தகுதியாக இருக்கிறது என்ற அடிப்படையில் பல்வேறு நேர்காணல்களை அந்த கேள்விகளாக எழுப்பி வருகிறார்கள். இன்று மதியம் 2வது அமர்வு நடைபெறுகிறது. இதுல திருவண்ணாமலை கிழக்கு, திருவண்ணாமலை மத்தியம், வேலூர் மாநகரம், வேலூர் புறநகர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாவட்டங்களைச் சேர்ந்த விருப்பமனு அளித்தவர்கள் நேர்காணல் பங்கேற்கிறார்கள். ஏற்கனவே ஜனவரி 12ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நேர்காணல் அது மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. நிர்வாக காரணங்களுக்காக மாற்றி அமைக்கப்பட்டு அந்த மாற்றியமைக்கப்பட்ட நேர்காணல் தான் இன்று நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த நேர்காணல், அதாவது விருப்பமனு அளித்தவர்கள் அதிமுகவில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக 10,175 பேர் அதிமுக தலைமை அலுவலகத்துல விருப்பமனு அளித்திருந்தார்கள். இந்த மனுக்கள்ல 2,187 பேர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தொகுதியில போட்டியிட வேண்டும் என்று மட்டும் 2,187 பேர் தெரிவித்திருந்தார்கள். 7,000த்திற்கு மேற்பட்டோர் நேரடியாக தாங்கள் போட்டியிட வேண்டும் என்ற அடிப்படையில விருப்பமனு அளித்திருந்தார்கள். அவர்களுக்கான அந்த நேர்காணலானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணல்ல தொகுதியினுடைய நிலவரம், வேட்பாளருடைய தகுதி, அந்த வெற்றி வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்கிறது என்ற விஷயங்களை எல்லாம் கேட்டறிந்து வருகிறார். இந்த நிலையில நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அந்த பிரச்சார கூட்டமானது தொடங்கி மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக தமிழகத்தில் அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையில இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும்பொழுதே தொண்டர்கள் அவரை உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். இந்த நிலையில் இந்த நேர்காணல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.